நம்ம இன்னைக்கு குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த சம்மருக்கு வீட்டில் இதை செஞ்சு பாருங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 4-5 ஒயிட் பிரெட் எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ரௌன் பிரெட் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஓரங்கள் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம், அது தேவையில்லை. இப்போ பாருங்கள், ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவு பாதாம் சேர்த்துக்கோங்க. பாதாம் ஆப்ஷனல். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. பாதாம் ஏலக்காய் தூள் ரெண்டுமே ஆப்ஷனல், இது இல்லாமல் கூட இந்த ரெசிபி பண்ணலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஓரளவுக்கு கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம ப்ரெட்டையும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இது 400 ml அளவு பால் இருக்கும். தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்துக்கோங்க. பால் நல்லா பொங்கி வரட்டும். பால் பொங்கி வர ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பொருட்களை சேர்த்துடணும். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. இது நல்லாவே கெட்டியாயிரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓரளவுக்கு இது கெட்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கண்டென்ஸ் மில்க்குக்கு பதிலாக சர்க்கரை சேர்த்துக்கிறலாம். சர்க்கரை சேர்க்குறதா இருந்தால் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் சேர்த்ததுக்கப்புறமா இது கொஞ்சம் தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும். கண்டென்ஸ் மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆற வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா குல்ஃபி மோல்டு அப்படி இல்லைன்னா ஸ்டீல் கிளாஸஸ் நம்ம வீட்டில் வச்சுருப்போம்ல, டீ குடிக்கிற கிளாஸ், அதில் சேர்த்துக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே மலாய் குல்ஃபி, அதுக்கப்புறமா பட்டர்ஸ்காட்ச் குல்ஃபி, இது மாதிரி நிறைய வெரைட்டியான குல்ஃபி ரெசிபிஸ் இருக்குது. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி குல்ஃபி மோல்டில் அதுக்கப்புறமா கிளாஸில் இது ரெண்டுத்துலேயுமே செஞ்சுருக்கேன். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் இது போல் நம்ம சேர்த்துக்கிறணும். சூடாக இருக்கும் போதே சேர்த்துடக்கூடாது. எல்லா கிளாஸ்லையும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபாயில் வச்சு இது போல் கவர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஸ்டிக்கு நம்ம இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு கத்தி வச்சு இது போல் கீறிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கீறல்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம ஐஸ் ஸ்டிக்ஸ் வைக்கலாம். ஐஸ் ஸ்டிக்ஸ் இல்லைன்னா ஸ்டீல் ஸ்பூன் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் கவிழ்த்தி வைக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். ஆனால் ஐஸ் ஸ்டிக் வச்சோன்னா பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம கடையில் வாங்கின குல்ஃபி போலவே இருக்கும். இதே போல் மீத இருக்க எல்லா கிளாஸில் அதுக்கப்புறமா குல்ஃபி மோல்ட்லலாம் நம்ம ஸ்டிக் வச்சுட்டு இது அப்படியே ஃப்ரீசரில் ஒரு ஓவர் நைட் அப்படியே வச்சுருங்க. 8 மணி நேரமாவது அட்லீஸ்ட் இது ஃப்ரீசரில் இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இதை வெளியில் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், குல்ஃபி நல்லாவே ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இதை நம்ம இப்போ டிமோல்ட் பண்ணிடலாம். ஒரு சின்ன பவுலில் இது போல் தண்ணி வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க குல்ஃபி கிளாஸை இது உள்ளே வச்சு இந்த மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஃபாயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு லேசாக ட்விஸ்ட் பண்ணி வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பிரெட் குல்ஃபி சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குல்ஃபி ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.